எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவரை நேசிக்கலாம். இந்த இடத்திலும் கூட கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த இடத்திலும் அவர் எங்களை கூட்டி சேர்த்தமைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, உங்கள் பகுதிகளுக்கு நான் நிறைய வந்திருக்கிறேன். உங்கள் சர்ச்சுக்கு நான் வந்தது கிடையாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அமைதியா இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியா இருக்கணும். நல்ல சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். ஆமென். தேவனை ஆராதிப்பதற்கு நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். அநேக இடங்கள்ல என்ன பண்ண முடியல, சரியா ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள், நிறைய பிரச்சனைகள். ஊழியத்துல நாங்கள் நிறைய இடங்களுக்கு, மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு எல்லாம் நான் போய் வருகிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் நான் பார்த்து வருகிறேன். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்கள தேவனை ஆராதிப்பதற்கான சில வசதிகள், சில சரியான ஒன்று எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் காணப்பட்டு பார்க்கிறேன். அப்போ தேவனை நம்ம ஆராதிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த நல்ல மெயின் ரோட்ல நல்ல அழகா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு சர்ச் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். நல்ல இதுக்கே நீங்க நல்ல கையை தட்டி ஆண்டவர் என்ன பண்ணணும், பெரிய ஒரு நன்றி செலுத்தணும் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாத கூட்டம், அதாவது இந்த உபவாச கூட்டத்துல நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல போய் மீட்டிங் நடத்திட்டு வருகிறோம். ஆனா அது வரைக்கும் நடக்காத நன்மைகளை கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். குறிப்பா நம்முடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷம், 5 வருஷம் 7 வருஷம் இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நாங்க நல்ல ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆனால் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட்ட பிள்ளைகளும் பெற்றெடுக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கலாம். ஆமென். தேவன் கடைசி காலங்கள்ல ஊழியர்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நீங்க நல்ல உறுதியாய் பற்றி பிடியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அந்த தீர்க்கதரிசி அங்க அவங்க இவங்க இல்லைங்க, நீங்க இருக்கிற இடங்களில தெளிவா சொல்றேன். நிறைய இருக்கு. நீங்கள் இருக்கிற இடங்களில நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக விடுவிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிப்பாடுகளை சொல்லலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம், அற்புத அடையாளங்களை சொல்லலாம். நான் சொல்றேன் எல்லாம் இந்த வசனம் தான். ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு முதல் முக்கியம் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக தியானிக்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுங்க. தேவனுடைய வசனங்களை படிங்க. இந்த ஊழியக்காரண்ட போனா எனக்கு அது நடக்கும், இந்த ஊழியக்காரண்ட போனா இது நடக்கும். குறி கேட்கிறவர்களை போல சில ஊழியக்காரர்களையும் நாடி செல்லுகிறார்கள். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. முதலாவது சத்தியத்தை நல்ல உண்மையாக நீங்க தியானிக்கப்படும் பொழுது நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். கரங்களை
ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் வசனங்களை வாசிக்க தியானிக்கதான் அதனுடைய ஆழங்களும் உங்களுக்கு புரிதல் உண்டாகும். அந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பங்களுக்குள்ள அது கிரியை செய்யும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கலாம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்கிட்ட வாங்க, இங்க வாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் நம்ம இடத்துல சொல்லுகிற கண்ணீரோடு சொல்றாங்க, நாங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறோம், திடீரென்று புகுந்து புரிந்து கொண்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது மெய்யாகவே விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவோ நான் ஜெபம் பண்ணல, இன்னும் என் வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியவில்லை. ஆனா நான் சொல்றேன், தினமும் நீங்க அறிக்கை பண்ணணும். தினமும் இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது தேவன் பரிபூரணமானவைகளை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதாங்க உண்மை. இதுதான் உண்மை. ஆமென். இது தெரியாம சிலர் அங்க ஓடி இங்க ஓடி எல்லா இடங்களுக்கும் ஓடி எங்க போனாலுமே சிலவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு விடுதலைகளுக்குள்ள, சரியான ஒரு காரியங்களுக்குள்ள, எதுக்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியல, நல்லா நிற்க முடியல, நிலைக்க முடியல. அல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. தேவன் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பெரிய ஒரு காரியங்களை செய்ய அவர் போகிறார். ஆமென். நான் சொல்றேன், இந்த சபை நீங்கள் நீதிமான்கள். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமான். சொல்லுங்க, சத்தமே வர மாட்டேங்குது. நான் நீதிமான். இதெல்லாம் போதாது. நான் நீதிமான். கிறிஸ்துவுக்கு நான் நல்லவன். ஆமா, நம்ம சுயத்துல நான் நல்லவன், நான் வல்லவன் சொல்ல முடியாதுங்க. அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எப்படிங்க நீதிமான் நம்மளால சொல்லலாமா? சொல்லலாம். ஆபிரகாமை கர்த்தர் நீதிமானாய் தெரிந்து கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து நீதிமானாய் பிதாவானவர் இந்த உலகத்துல நமக்கு அனுப்பி தருகிறார். அப்போ வாக்கு தத்துவம் நீதிமான்களுக்கு மட்டும்தான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பார்க்கலாம். வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பிதாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் கர்த்தர் நமக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதிமானுக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்கள் பல வகையில சொல்லலாங்க. நீடித்த ஆயுள், நல்ல ஆரோக்கியம், ஞானம், அறிவு, செல்வம், மகிழ்ச்சி, சமாதானம் போன்ற பல விதங்களில் நீதிமானுக்கு நன்மைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை யாரிடத்திலும் கை நீட்டியோ கை கட்டியோ நிற்க அவர் ஒருபோதும் விடவே மாட்டார்னு சொல்றார். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில அடிமைத்தனம் இருந்தது, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும்தான். ஒரு மனுஷனுக்கு சில கஷ்டங்கள், சில கடனோ, சில பிரச்சனைகளோ, சில போராட்டங்களோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான். அந்த வருடங்களை தாண்டும் போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். 12 வருடமாக அவன் கஷ்டப்பட்டான். ஆனா எந்த தப்பும் அவன் மேல இல்லை. எந்த பாவமோ, எந்த தீங்கோ, எந்த அசுத்தமோ ஒன்றுமே கிடையாது யோசிப்பிட்ட. ஆனா தேவன் அவனை நீதிமானாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நீதிமானாய் வைத்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த நீதிமான் பார்ப்போம். சங்கீதம் 37 அதுல 25வது வசனத்தை யாராவது வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிக்கணும் நீங்க. சங்கீதம் அல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க. அவரால்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய உங்க சந்ததி அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் நாம் அலைந்து திரிவது கிடையாது என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு காலத்துல இஸ்ரவேலர் பாவங்களும் அக்கிரமங்களும் செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை நிவர்த்தி செய்வதற்காகவே அந்த சாபங்களை, அந்த பாவத்தின் மூலமாய் நம் மீது விழுந்த அந்த சாபங்கள், அந்த கரைகள், குற்றங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட பொழுது நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த பார்க்கலாம். கைகள் நல்ல உற்சாகத்தோட தட்டி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம அப்படி இருந்திருப்போம். ஆனா முன்னோர்கள் அப்படி இருந்திருக்கலாம். சாபக்கட்டு, பாவக்கட்டு, தரித்திரம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை அப்படி வைக்கல. ஆமென். அப்படி தேவன் நம்மை அப்படி வைக்கல. தேவன் நம்மளை என்ன பண்றாரு? ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழிகள் 10:3 கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட மாட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லுகிறேன். உங்க குடும்பங்கள்ல, உங்க பொருளாதாரங்கள்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில, ஆமென், உங்க பிள்ளையோட படிப்புகள், வேலைகள், வெளிநாட்டு வேலைகள், தொழில் வளங்கள், பிசினஸ் எல்லாவற்றிலும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை பொருளாதாரத்துக்கு விரோதமாக, குடும்பத்தோட நல்ல விசேஷங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு விரோதமாக, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக சில தடைகள், சில கட்டுகள் காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த கட்டுகளை உடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்திக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் இந்த அகஸ்தீஸ்வரர், இந்த சிஎஸ் சபை பத்தி சொல்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, நான் ஒரு ஆள் தான் சத்தமா பேசுறேன். நீங்க ஒரு அல்லேலூயா ஆமென் வந்து சத்தமா சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. மௌனமா இருக்காதீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவங்களை செய்வார். உங்களுடைய வாசஸ்தலம், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய பொருளாதாரங்களை ஏற்கனவே சொன்னது போல அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என நீதிமொழிகள் 3 அதில் 34வது வசனங்களை வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் பாருங்க, வசனம் நீதிமொழிகள் நான் தவறுதலா எடுத்துக்க நினைக்கிறேன். நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழியில் இருக்கு, வீட்டில் போய் பாருங்க. நீதிமான்களின் வாசஸ்தலம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலம். எந்த கட்டோ எந்த மந்திரமோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. யாராவது ஒரு ஊழியக்காரங்க உங்களை அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உங்களை, நான் சொல்றேன், அது உங்களை மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல இருக்கும் பொழுது உங்க மேல எந்த சாபமோ எந்த பாவமோ எதுவும் இருக்காது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை அவ்வளமாக என்ன பண்றாரு? பெருக பண்ணி உங்களை உயர்த்தி உங்களை என்ன பண்றாரு? நல்ல வச்சிருக்காருன்னு சொல்வேன். நல்ல விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தின பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு நீங்க இருக்கிற பட்டணங்கள், நீதிமா ஒரு பட்டணத்துக்குள்ள இருந்தா அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நீதிமான் ஒரு பட்டணத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த பட்டணத்துல ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆனா இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கர் அந்த பட்டணத்தில் இருந்தால் அந்த பட்டணத்துக்கு சாபம் சொல்லப்பட்டிருக்காங்க. துன்மார்க்கர்கள் பெருகினால் சாபம், நீதிமான்கள் பெருகினால் ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இந்த பகுதி, நீங்க இருக்கிறதுனால தான் அந்த பகுதி நல்லா இருக்குன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு கொஞ்சம் உங்களை குறித்து சந்தேகமா தான் இருக்கும். நம்ம இப்படி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நீங்கள் பிற மற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது கனிகள் ரொம்ப முக்கியம். என்ன, கர்த்தர் நம்மளை நீதிமானா பார்க்கிறாருங்க.
சரிங்களா? அப்போ நீங்க உங்க வாயினால் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மதிப்பு உண்டு. ஆமென். உங்க வாயினால் சாபம் போட்டுறாதீங்க. அல்லேலூயா. யாரையும் பார்த்து சபித்து விடாதீர்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சபித்து விடாதீர்கள். உங்கள் வாயில கர்த்தர் நீதிமான்களின் நாவில் வல்லமையை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அடுத்த சென்று பார்க்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவல இருக்கு. எதை கேட்கிறீர்களோ அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். அப்ப நான் சொல்றேன், உங்க நாவிற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாருடைய நாவிற்கு? நீதிமான்களின் நாவிற்கு. ஆமென். உங்க நாவினால் யாரையும் சபித்து விடாதீர்கள். மற்ற யாரா இருந்தாலும் சரி, பிளஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. யாரையும் பார்த்து நீ விளங்காம பேர உருப்பிடாதீங்க பேருவ அப்படின்னு சொல்றாதீங்க. அல்லேலூயா. எல்லாரையும் ஆசிரியர் உங்களை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஏன்னா உங்களுக்காக என் ஆண்டவர் இறங்கி வேலை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு பார்க்கலாம். நீங்கள் நீதிமான். யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் தங்குவார்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நீதிமான். ஹல்லேலூயா. ஆமா, அவனுக்கு இருக்கிற எல்லாமே, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு காணப்பட்ட அந்த தேசம் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னா, அந்த தேசம் எல்லாம் யோசேப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிற. யோசேப்பு கெட்டவனா இல்ல நல்லவனா? நல்லவன், நீதிமான், கர்த்தருடைய நீதிமான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்ப அவனுடைய ஆஸ்தி, சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் ஒன்றுக்கும் அவனுக்கு குறைவு இருக்காது. சங்கீதம் 112 அதுல 112 அதுல 113வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிக்க. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. சங்கீதம் 742வது பக்கம் தானே அந்த சங்கீதம் 112 அதை நீங்க முழுசா நீங்க வாசித்து பார்த்தாதான் அதோட புரியும். வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் தங்கும். அதாவது நிற்கும். சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்க அந்த வசனங்களை வீட்டுல பின்னால தியானித்து பாருங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமானின் வீட்டில் தங்கும். ஹல்லேலூயா. துன்மார்கள் வீட்டில் தங்காது. அப்ப நீங்க சொல்லலாம், அவர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏன் பெருகி இருக்கிறாங்க, அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அப்படி இல்லை. விசேஷித்தவர்களுக்கு சில சோதனைகள் இருக்கலாம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோபுவுக்கு சில பாடுகள் இருந்தது. ஒண்ணுமே இல்லாம மண்ணில் இருந்தான், வஸ்திரம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில மணல்ல இருந்தான், சொரிந்து கொண்டிருந்தான். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. ஆனா அவன் நல்லவன், அவன் நீதிமான். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மழை, நேற்றுக்கு மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்களா? நேரத்துல இருந்து மழை பெஞ்சிடுச்சு. குளிர் தான் செய்யும். அப்பதான் இவ்வளவு நாள் எவ்வளவு வெயில்ல இருந்திருப்போம் தானே, பயங்கரமான வெயில். அப்படிதான் ஒரு இடங்களுக்கு போக முடியாது, வர முடியாது. ஆனா பாருங்க, 2 நாட்களா கிளைமேட் நீங்க நல்ல கவனிங்க, நல்ல சூப்பரா ஆண்டவர் மாத்தி தந்துட்டாரு. அப்படிதானே? இரவுல தூங்குறதுக்கு நமக்கு ஏசியே வேண்டாம், அல்லேலூயா, ஃபேன் கூட வேண்டாம். ஆண்டவர் காலத்தை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். மழையே. ஆனா கன்னியாகுமரி, அதான் நிறைய இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா?
அங்கே மழை பெய்யும், வெயில் அடிக்கும், குளிரும், இயற்கை வளங்கள் நல்லா இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும். நல்ல கிளைமேட்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்லாம் நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா கஷ்டம். ஆனால் தேவன் நமக்கு எவ்வளவு அழகா தந்திருக்காரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமான் அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டானவைகள், உங்களுக்கு உண்டான தொழில் வளங்கள், உங்களுக்கு உண்டான வேலைகள், படிப்புகள், உங்களுக்கு உண்டான சகல காரியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு உண்டான வேலைகள். ஆமென். தேவன் உங்க பிள்ளைகளை வெளி தேசங்களுக்கு கொண்டு போக நினைச்சா அது நடக்கும். ஹல்லேலூயா. இங்க இருந்து கூட சிலர் சொல்லுவாங்க, வெளிநாடுகள் வேலை கிடைக்கல, இங்க இருந்து எதை செய்தாலும் அவன் கை வைக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்குமே தவிர சபிக்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களை நீதிமான்களாக, நீதி செய்கிறவர்களாய் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. உபாகமம் 28:11 வசனம் சொல்லுது பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனிகளும் உன் மிருக ஜீவங்களின் பலனும் உன் நிலத்தின் கடலும் பரிபூர்ணம் உண்டாக உனக்கு கட்டளையிடுவார். 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். நீதிமான் கடன் வாங்காதிருப்பான், கடன் கொடுக்கிறவர்களாய். ஆமென். நீங்கள் ஊழியர்களுக்காக இருந்தாலும் சரி, ஊழிய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க கரங்கள் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாய். ஆமென். யோசேப்பின் மூலமாக அந்த எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் மூலமாக அநேகருக்கு போஷிப்பு உண்டாகும். உங்கள் ஊழியக்காரர் மூலமாக அநேகருக்கு நன்மையும் போஷிப்பும் உண்டாகும். சபை ஜனங்கள் மூலமாக அநேகருக்கு நல்ல போஷிப்புகள் உண்டாகும். தேவன் நடத்துவார். அல்லேலூயா. எபேசியர் 3:20 சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட அதிகமான blessings கடவுள் நீதிமான்களுக்கு கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்க நீங்க நினைத்ததை விட அதிகமா உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார். ஏன்னா எரேமியா 33:3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 33:3. சீக்கிரமா. நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு பெரிய காரியங்களை யாருக்கு செய்வார் ஆண்டவர்? சொல்லுங்க. பெரிய காரியங்களை யாருக்கு செய்வார், யாருக்கு செய்தார்? வேதத்துல நிறைய பேர் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை, யாபேசுடைய எல்லைகள் எல்லாம் விரிவடைந்தது. ஆமென். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார். அல்லேலூயா. ஆனா தேவனே, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதபடி நீர் என்ன ட்ரெஸ் பண்ணுங்க, என் எல்லையை பெருசாக்குங்க, என்ன உயர்வாக்குங்க அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது கர்த்தர் அவன் கேட்டதுக்கு என்ன பண்ணார் பாருங்க, கொடுத்தார். அதான் வசனம் சொல்லுது, நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததும். ஏன்னா நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் அறியாததும் உங்க புத்திக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
நீங்க ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, இப்படி ஒரு தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், அது நம்ம புருஷன் இப்படி ஒரு வேலையை செஞ்சா நல்லா இருக்கும், என் பிள்ளை விளையாட்டுக்கு போனா நல்லா இருக்கும். சாதாரண ஒரு என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க, இந்த படிப்பு படிச்சு நல்லா இருக்கும். நான் சொல்றேன், சாதாரண ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் அதில் மேன்மையானவைகளை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய பேரை பார்க்கிறேன், +2 தான் முடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றேன், அந்த +2 முடிச்சவங்க கூட இன்னைக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்கான். அவன் தொழில் வளங்களை செஞ்சு அவன் வாழ்க்கையில எங்கேயோ போயிட்டான். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் நான் பார்க்கிறேன். நான் படிக்கும் போது நிறைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் கூட எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் தேராத கேஸ் என்ன நிறைய சொன்னாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதால, ஆமா எனக்கு டீச்சர்லாம் நம்ம படிக்கிற வயதுல நம்ம அப்படி இருந்தோம், தேவனுக்கு பிரியம் இல்லாம நம்ம நடந்தோம். அப்போ என்னை டீச்சர் என்னை கோலியாத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா, ஏன்னா கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறதுனால கோலியாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்மளை படிச்சு இந்த ஸ்கூல் முடிச்சு கல்லூரியில் எல்லாமே படிச்சு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. நான் இப்போ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, நல்லா இருக்காது, இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அப்படி ரவுடி தர மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழல் கூட போலீஸ் செலெக்ஷன்லாம் நிறைய பண்ணேன், எஸ்ஐ செலெக்ஷன், அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்களை வாங்கி ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி எல்லாம் படித்தும் கூட எனக்கு கிடைக்கல. ஆமென். என் கூட இருக்கிறவங்கலாம் நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஆனா எனக்கு அது என்ன பண்ணல, கிடைக்கல. 5 வருஷம் எழுதி பார்த்தேன், ஒண்ணுமே வேலைக்கு ஆகலை. அப்போ பக்கத்துல இருக்கிற என்னுடைய உறவினர் ஒருவர் நாகர்கோவில்ல நம்ம கட்டையன்பாளையம்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதற்கு சிஎஸ்ஐ பக்கத்துல ஒரு பில்டிங்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. எல்லாமே அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ, நம்ம சிஎஸ்ஐ பிள்ளைங்க நாங்கள் நடத்தும்போது, அப்போ அதில் என்னை கூட்டிட்டு போனாங்கன்னா, எந்த வேலையுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கிடைக்கும் சொல்லி நான் போனேன். ஒருத்தவங்க என்னை கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த கூட்டத்துல எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க அந்த ஒரு ஊழியக்காரர். ஆனா அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைக்கிறோம் அப்படின்னு. நான் நம்பல, என்னன்னு எனக்கு துளி அளவு எனக்கு தெரியாது. ஆமென். எனக்கு கடினமும் எனக்கு தெரியாது. எங்க அப்பாலாம் நல்ல பைபிள் காலேஜ் படிச்சவங்க தான், நல்ல மும்பையில நல்ல வேலையில இருந்தவங்க தான் எல்லாம். எங்க அப்பா அவர் பாரம்பரியமான இதுல இருந்துட்டு அவர் ஒரு சிபிஎம்ல எங்கேயும் போய் சேர்ந்துட்டாரு. சரி விட்டுருவோம். ஆனா நல்ல பைபிள் கல்லூரி நிறைய படித்தவர், நல்ல தெரிந்தவர். அவருடைய அளவிற்கு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் கல்லூரியில நிறைய படிச்சேன். பிகாம் படிச்சேன், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா படிச்சேன். அப்புறம் கேரளாவில் போய் இந்த ஏர்லைன்ஸ் இந்த ட்ரைனிங் இந்த கோர்ஸ் அது படித்தேன். நிறைய போதாதுன்னு ஃபயர் அண்ட் சேஃப்டி இப்படி நிறைய படித்தது உண்டு. ஆனா இதுலையுமே வெற்றியை பார்க்க முடியல. ஆனா பாருங்க, கடைசி போய் ஒரு ஊழியக்காரரிடத்துல அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எதற்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நல்ல வேலை வேணும், நான் போலீஸ் ஆகணும், நான் எஸ்ஐ ஆகணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க, ஒரு அண்ணன் ஒருத்தவங்க சென்னை கமிஷனராக இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் எனக்கு எல்லாம் சப்போர்ட், போலீஸ் ஆகிறதுக்காக எல்லாம் உதவி செஞ்சுருந்தாங்க. என்னென்ற இவ்வளோ பெரிய லத்தி வர என் வீட்டில் வச்சுருக்கேன். அவன் ரவுடி பயிரெலாம் அடிக்கணும் மிதிக்கணும் அப்படி ஒரு வெறி. ஆனால் அவர் சொல்றாரு, அப்படியே தள்ள கை வச்சு சொல்றாரு, உனக்கு போலீஸ் வேலை கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வீர்கள். எனக்கு இது ஏற்றுக்கொள்ள என்னால முடியவே இல்லை. நான் தெரியாம வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வீட்டுல சொல்லி சண்டை பிரச்சனை. எங்க அப்பா சொல்றாரு, இல்ல தேவன் அழைக்கிறாருன்னா ஊழியத்துக்கு போயிடணும். ஆனா நான் இல்லை, எனக்கு எஸ்ஸே ஆகணும், நான் விட மாட்டேன். என்னெல்லாம பண்ணேன், ஒண்ணுமே நடக்கல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய புஸ்தகங்கள்,
புஸ்தகங்கள் என்கிட்ட உண்டு. படிச்சு 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 எல்லாம் படிச்சு எக்ஸாம் எழுதி ஃபெயில். என் கூட என்கிட்ட நீங்க நம்ப மாட்டீங்க, என்கிட்ட கேட்டு எழுதினவும் பாஸ் பண்ணிட்டான். நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் நான் ஃபெயில் ஆயிடுச்சேன். அப்போ முடிஞ்சு இவனுக்கு தேவ திட்டம் இது கிடையாது. ஊழியம்னா ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. சரின்னு சொல்லி ஞானஸ்நானமா எடுத்து, அப்போதான் நான் முழுசா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானத்தை எடுத்து தேவனுக்காக இறங்கி நான் ஊழியத்துக்குன்னு வரேன். தேவன் எனக்கு நல்ல வேலைகளையும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வேலை கொடுத்தாரு. இந்த நேஷனல் ஹைவே அதுல ஆமா ஒரு நல்ல ஒரு என்ஜினியரா சூப்பர்வைசரா கூட நான் இருந்தேன். நம்ம இந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க இந்த சைடெல்லாம் நான் பார்த்த வேலை தான். ஆமே, இந்த கொட்டாரம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு ரோடு பிரியுது உங்க ஊர்ல இருந்து. இதுல ஒரு ரோடு பிரிந்து அங்க மாற போகுது. இதுல எல்லாம் உங்க பிளேஸ்ல எனக்கு போடுறது இந்த டியூட்டி. ஹல்லேலூயா. இங்கதான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா உங்க ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா ஊழியத்திற்காக நான் வந்தது கிடையாது. ஹல்லேலூயா. தேவன், நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஆண்டவரை நோக்கி கேட்டேன், கேள்விகள் கேட்டேன், என்ன செய்யணும்னு கேட்டேன், புலம்பினேன், உபவாசம் இருந்தேன், அழுதேன், கடவுள்கிட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணணும். எனக்கு யாரையும் தெரியாது. எனக்கு மோகன் சிலாசர் பிரசங்கத்தை விட்டா எதுவுமே தெரியாது. ஆமே, மோகன் சிலாசர் எதுனால எனக்கு வீட்டுல டிவினா ஒண்ணுல பால்த்த நகரன் ஐயாவுடைய செய்தியை கேட்பேன். ஆமே, இல்ல நான் மோகன் சிலாசர் ஐயாவுடைய செய்தியை கேட்பேன். இல்லையா இந்த பிளெஸிங்ஸ் டிவி, ஆசீர்வாதம் டிவி பார்த்துருக்கீங்களா? சோஸ்திர பலிகள் நீங்க பார்க்கலையா? நீங்க பார்த்தது கிடையாதா? சோஸ்திர பலிகள் பாருங்க, அதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பைபிள் கல்லூரிகளுக்கு போனேன், கொஞ்சமா தான் போனேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அதை நான் கண்டினியூ பண்ணேன். ஆமே, என்னோட தங்கச்சி மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்தனால எனக்கு அதை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. தேவன், நான் தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? நீதிமானை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 5:12 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவரே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். நீதிமானை ஆசீர்வதித்து பாருங்க, நீதிமான அவர் பிளஸ் பண்ணுவாங்க, நீதிமான அவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. காருண்யம் என்னும் கேடகத்தினால கர்த்தரே உங்களுக்கு கேடகம் சொல்லுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க புருஷனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குடும்பங்களுக்கு, உங்க பெற்றோர்களுக்கு கர்த்தரே உங்களுக்கு கேடகம் என வசனம் சொல்லுது. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பார். தாவீதுக்கு எவ்வளவோ இக்கட்டுகளும் சூழ்நிலைகளும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். ஆமென். ஒருவனுடைய கை தாவீதின் மீது படாதபடிக்கு கர்த்தர் அவனை கண்மணியை போல பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. என சகீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்மணியை போல காத்தருளும். ஆமென். கண்மணியை போல நான் சொல்றேன், உங்களை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாப்பான்னு சொல்றேங்க. நீங்க போய் வருகிற இடங்கள், பயணங்கள், நீங்க வாகனத்துல போனாலும் சரி, கார்லயோ, பிளைட்லயோ, டூ வீலர்லயோ, சைக்கிள்லயோ, நடந்தோ, பஸ்ல, எதுல நீங்கள் போய் வந்தாலும் அவருடைய கேடகத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், மரணமும் தீங்கும் உங்களை அண்டுவதில்லை. சிலர் நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய டேப்லெட்டும் சாப்பிடுவாங்க, நிறைய மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஆனா சிலவங்களுக்கு சீக்கிரம் செத்து போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சிலவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் போயிருந்து சொல்லுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க.
சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க நல்லா இருந்த மாதிரி இருக்கு, எப்படியே போயிடும், அது விட்டுரும். சிலவங்க பார்த்தா மருந்து மாத்திரையும் துப்பாங்க, ஆனால் 70 80 சிலது ஓடிடும். என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பலவீனங்கள் உங்க மேல இருந்தாலும், ஆமே, பலவீனங்கள் என்ன சொல்லுவேன், நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் ஜீவனை உங்க மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்ப ஆயுசு அல்ல, பூரண ஆயுசு. ஆமென், ஆமென். யோபு என்ன சொன்னாங்க எல்லாரும்? யோபின் கதை அவ்வளவுதான், ஆமென், முடிஞ்சிடுச்சு. கெம்பீர தோட்டத்தில் வாழ்ந்த யோபு, ஹல்லேலூயா, அவன் குறுகி எல்லும் தோளுமா இருக்கும்போது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. நல்ல நீங்க கவனிக்கணும், எப்போ ஒருவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லினோம், தேவன் அப்பதான் உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம்? 100 வயதுக்கு மேல, கிட்டத்தட்ட 120 வயதுக்கு மேல யோபு வாழ்ந்தான். ஹல்லேலூயா. தேவனே, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடை பாட்டாது. சொல்லுகிறேன், வியாதியோ சாபமோ பாவமோ கட்டுகளோ ஆபத்துகளோ பிசாசின் கிரிகளோ துன்மார்க்கர்களின் திட்டமோ பொல்லாத திட்டங்களோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த உபவாச கூட்டத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீங்க கலங்கி கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகளை கர்த்தர், அதை படிப்பதற்கான எல்லா பொருளாதார தேவைகளும் எல்லா பண தேவைகளும் கர்த்தர் தருவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களாக ஏற்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமை நீதிமானாய் தெரிந்து கொண்டது போல் உங்களையும் அவர் நீதிமானாய் தெரிந்து கொண்டதினால், வாக்குத்தத்தம் உங்கள் மேலே வைக்கப்பட்டதினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல தெளிக்கப்பட்டதினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு வாக்குத்தத்தத்துக்கு உடன்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்கிறார். ஆமா, ஒரு சாபமும் ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், இப்படிதான். அப்படி இல்லை. தேவன் நன்மைக்காகவே படைச்சிருக்கிறாருங்க. ஆமென். தெளிவான ஒரு புரிந்து கொள்ள நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம மண்ட தெளிவா இருக்கும். தேவன் படைத்தது நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னார். மனுஷனை படைச்சது நல்லது, வானம் பூமி எல்லாம் சகலம் நல்லது உண்டாக கடவுது. எங்கேயாவது ஆண்டவர் உருப்படாம போ அப்படின்னு சொன்னார். நமக்கு சொல்லலன்னு சொல்றாரு. நமக்கு சொல்லல. நமக்கு சொன்னா இவனுடைய மீறுதல் நிமித்தம் தான் இவன் பாதிக்கப்பட்டிருப்பானே தவிர அவர் மனதார அவர் அப்படி செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வராம இருந்திருக்கலாமே. ஆமென். அப்படிதாங்க, புரியுது அவங்களுக்கு? அதாவது நம்ம எப்படியும் போறோம் அப்படின்னா கடவுள் நமக்கு தேவையில்லையே. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் ரத்தம் சிந்தினார்? எதற்கு வந்தார்? நீங்க கவனிக்கணும். எதுக்கு வந்தாரு? நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். பரலோகத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறணும், விசேஷித்தவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்ம அதற்காக தான் சிந்தப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நல்லா நீங்க கவனிக்கணும், நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அவர் சொல்ற நல்லா நீங்க கவனிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால, அல்லேலூயா, காருண்யம்
உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவது கர்த்தருடைய கேடகம் அங்க இருக்கு. அவருடைய பாதுகாப்பு பிள்ளைகள் மேல இருக்குங்க. புருஷன் வேலைக்கு போய் தேவனுடைய கிருபை அவர்கள் மேல இருக்கு. அல்லேலூயா. தேவ கிருபை உங்க மேல இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒன்னும் சத்தமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற பிள்ளைகள் நீங்க தான் பெரிய தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழிய பிள்ளைகள். ஆமென். நீங்க தான் கலெக்டர். நம்புவீங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தான் ஆமா வருங்காலத்துல பெரிய அதிகாரிகள், தேசத்தை ஆளுகைகள் செய்கிற. எதுக்கு சொல்றேன்னா, அதான் திருப்பி வார ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னாரு, வாக்குத்தத்தம் இருக்கு பாத்தீங்களா? ஆமென். அதனாலதான் நீங்க இப்படிப்பட்ட சபையில இருந்து தேவனை ஆராதிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏசிலாம் வச்சிருக்கிறீங்க. ஆமென். ஆமா, அப்படி வச்சிருக்கான்னு சொல்றவங்கள தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால உங்களை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. பாதுகாக்கிறாருன்னு சொல்றேன். சங்கீதம் 92:12 சொன்னது போல நீதிமான் பனை போல செழிப்பானான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான் பனை போல. பனை மரத்தை பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுமே தெரியாதது போலவே இருக்கிறீங்க. ஆமென். பனைமரம் பார்த்திருக்கீங்களா? நான் எங்களுடைய இங்க எப்படி எனக்கு தெரியல, நாங்க இருக்கிற பகுதிகளில் பனைமரம் அதிகம். அல்லேலூயா. நிறைய பனைமரம். அதில் நாங்கள் நிறைய நன்மை பெற்றிருக்கோம். இல்லை சொல்லுவேன். எங்களுக்கு வயல்கள் உண்டு. எங்க வயல்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பனை மரம் அழகா இருக்கும். அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை மரத்தின் தன்மை என்ன? நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு போதிய நேரம். ஒரு பனை மரத்தை எடுத்துக்கிடுங்க. முன்னாடிலாம் அந்த ஓடு வீடுகள்ல அந்த கம்பு பனங்கம்பால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓடுகளை அடுக்குவாங்க. எனக்கு தேவைப்படும். நல்லா சிந்திக்கணும். அந்த ஏதாவது விசேஷங்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பனை ஓலையில அந்த ஏதோ செய்வாங்கல்ல, செஞ்சு அந்த சமையலுக்கு அது இதுக்கெல்லாம் அந்த பனங்கம்பு, அந்த பனை ஓலைகள் எல்லாம் செய்வாங்க. இன்னொன்னு பனை மரத்தில் வரக்கூடிய பதநீர். அல்லேலூயா. மிகுந்த அதான கரெக்டி. அப்படியே தெரியாத மாதிரியே இருக்கீங்க நீங்க. அந்த பனை மரத்தில் வரக்கூடிய பதநீர், கருப்பட்டி. அல்லேலூயா. அவருடைய ஓலைகளை வச்சு இந்த குடிசைகள்லாம் செய்வாங்க பாருங்க. இந்த வயல்கள்ல ஷெட் போடுவாங்க முன்னாடி. அப்போ அந்த பனை ஓலைகளை வச்சு போடுவாங்க. நான் வெறும் இதுக்கு மாத்திரம் சொல்லல, பனை மரம் வளருவதற்கு வருடங்கள் ஆகும். ஆனா குறிப்பிட்ட வருஷம் தாண்டின அந்த பனை மரத்தின் நன்மைகள் எல்லாருக்கும் பயன்படும். அல்லேலூயா. அன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ் பாக்குறேன், இங்கிருந்து வெளிநாட்டுக்கு கருப்பட்டி எல்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது அவ்வளவு விலை. அல்லேலூயா. நமக்கு கூட கிடைச்சிடும். ஆனா அவ்வளவு விலைகளுக்கு விற்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், நீதிமான் பனையை போல செழிப்பார். ஏன்னா பனை மரத்துல எல்லாவித ஆசீர்வாதங்களும் அங்கே உண்டு. அல்லேலூயா. 13 வாசத்துக்கு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறவனுக்கு நன்மை உண்டாகுமானா? கிடையாது. அப்போ நன்மை இருக்கு, அது நிலைக்காது. அல்லேலூயா. தேவனை முன்னாடியே கவனிங்க. ஏதாவது மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வழியில எப்படியோ ஒரு விதத்துல தேடுறாங்க. நான் என்ன சொல்றேன், தேவனை தேடுகிற இடம் இது. எல்லாரும் சேர்ந்து தேடுகிற இடம் இது. இங்கே சபையில எதுவா இருந்துட்டு போட்டுமே, சிஎஸ்சியா இருந்துட்டு போட்டோம், லுத்ரனா இருந்துட்டு போட்டுமே, ஏதோ தேவனுடைய ஆலயத்துல ஒருத்தவன் நிலைத்திருந்தால், நாட்டப்பட்டிருந்தால் அவன் செழித்திருப்பான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க
நல்லா நீங்க கவனிக்கணும். தேவனுடைய ஆலயத்துல வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். நாங்களாம் இந்த சர்ச்சில் எல்லா வேலைகளும் நாங்கள் செய்வோம். ஒரு ஊழியக்காரர் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோங்க. ஒரு ஊழியக்காரருடைய வீட்டை அவங்களாம் இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகுவாங்க போல. அப்போ அவங்கள வராங்கன்னா அவ்வளோ வெல்கம் பண்ணி, அவங்கள அவ்வளோ ஹானர் பண்ணி, கனம் பண்ணி, அவங்கள உள்ள வரவழைத்து அப்படி அவங்கள ஹானர் பண்ணுவோம், மதிப்போம், கனப்படுத்துவோம். எல்லா வேலைகளும் நான் செய்வேன். அந்த ஊழியக்காரர்கள்லாம் எந்த நேரமும் கூப்பிட்டாலும் ஓடி ஓடி போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என தேவன் அவர்களுக்கு மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கெல்லாம் ஓடுவோம். இன்னைக்கு பிரபலமான சிலர் சொல்லுவாங்க, சில பிசினஸ் மேன்லாம் அவங்க கோட்டெல்லாம் கழுத்து தூர போட்டுட்டு கர்த்தருடைய மேடையை துடைச்சி தூத்தி சுத்தம் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமாங்க. இன்னைக்கு சில இடங்களில் போகும்போதுலாம் அப்படி சல்யூட் போடுவாங்க, போலீஸே சல்யூட் போடுவாங்க. அந்த அளவிற்கு தேவன் ஒரு ஊழியக்காரர்களை என்ன பண்றாரு, எழுப்பியிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆலயத்துல வேலை செய்வதற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதா, தயங்க கூடாது. அப்படி நம்ம தயங்கினோன்னா அது நமக்கு தெரியாது. ஓடி ஓடி செய்வாங்க. சிலவங்க ஊழியக்காரர்கள் போயிட்டு ஓடி ஓடி அவர்களுக்கு பணிவிடை செய்வாங்க. ஆனா சிலர் அதை கிண்டல் பண்ணுவார்கள். ஆனா அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல நீங்க வாரீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, அது வெளியில நின்னாலும் சரி, வாசப்படியில உட்கார்ந்தாலும் சரி, வெளியில நின்றுகிட்டு இருந்தாலும் சரி, உள்ள வந்து தூங்கிட்டு போனாலும் சரி, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஒருத்தன் வந்துட்டாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றுவார் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான், நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும் சொல்லுங்க. உங்க லட்சியம், உங்க கனவு, நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உங்களை நடத்துவார். நீதிமொழிகள் 12:3 வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, உங்கள் வேர் அசையாது, நீதிமான் வேர் அசையாது. கர்த்தர் உங்களை வைராக்கியமா வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். ஆமென். 12வது வசனம் பாத்தீங்கன்னா, உங்கள் வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. கைகளை தட்டுங்க, கையை தட்டுங்களேன், முடிக்க போறேன். அல்லேலூயா. உங்கள் வேர் கனி கொடுக்கும். நீதிமானின் வேர் கனி கொடுக்க, கனி கொடுக்கலையா, கனி கொடுக்கணும். ஆமென். சந்ததி, வேர் சந்ததி கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் மூலமா அந்த வாக்குத்தத்தம் வருது பார்த்தீங்களா, எத்தனை இடத்துல அந்த பெயர் ஃபேமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரபலமாக்கப்படுதல். தேவன் உங்கள் வேற அவர் குடும்பத்தை கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கை அப்படி எழுப்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமானின் வேர் கனி கொடுப்போம். நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, மாத்துறாருன்னு சொல்றேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீதிமான மாத்துவாருங்க. உங்க பிள்ளைகளை நீதிமான மாத்துவார். நான் தெரிஞ்ச சும்மா சொல்றேன், இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன். வழிதப்பி திரிகிறவளை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய சுதந்திரவாளியாய் மாற்றுவார். வசனம் சொல்லுது, யாக்கோபு நீ என் சுதந்திரவாளி. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமென். நீர் என்ன தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானும் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம். அவன் கர்த்தர் உங்களை இதுவரை கொண்டு வந்தது எம்மாத்திரம். யோசிச்சு பாருங்க. பிரைஸ் காட். உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார்.
உங்களுக்காக எல்லாவற்றையும் தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். கைகளை தட்டி என் சாபத்தை சிலுவையில அறைந்து விட்டார். ஆமென். என் பாவம், நான் செஞ்ச அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமர்ந்து தீர்த்து ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. கட்டுகள் இல்லைன்னு சொல்லுங்க, வியாதி என்ன மேற்கொள்ளாதுன்னு சொல்லுங்க, தரித்திரம் என்ன மேற்கொள்ளாது சொல்லுங்க, போராட்டம் என்ன அணுகுவதில்லைன்னு சொல்லுங்க. தடைகள் என்ன தடை, அதை உடைச்சுதான் கர்த்தர் உங்களை வெற்றி வாய்க்க பண்ணுவார். கைகளை தட்டி அதற்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இரும்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஒரு சுவர் போல காணப்படுகிறதல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன், எல்லாம் அது உடைந்து போகும் என்று சொல்லுகிறேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யாரு கண்களை நீங்க திறந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்ன இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் என் பிள்ளையும் நாங்கள் எம்மாத்திரம், ஆமென், நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம் சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை, தெய்வீக விடுதலை உங்க சரீரத்துக்குள்ள பாயன்னு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட கட்டுகளோ அறுபட்டு போவதுன்னு சொல்லுகிறேன். சிம்சோன் மேல் கட்டப்பட்ட கயிறுகளை, அவன் மேல இருந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை அறுத்து போட்டார். எரிகோவை யோசுவா சுற்றி வந்தான். அந்த மதில் சுவர்களை கர்த்தர் உடைத்து போட்டார் பாருங்க. எஸ், எப்பேற்பட்ட விளையாட்டு சொல்ல. எஸ், சில குடும்பங்களை பார்த்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட சூழலும் சரி, உன் தலை உயர்ந்து இருக்கும் என்று சொல்லுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லுங்க. நீங்க வெட்கப்பட்டு போவது கிடையாது. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பானது அவங்க கையில பெருகி, ஆமாங்க, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிறைவையும் உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பார்ப்பீங்க. எஸ், இதுவரை பார்க்காதவைகளை உன் கண்களை நீ பார்க்கும் என்று சொல்லுங்க. இதுவரைக்கும் பார்க்காத பொருளாதாரங்கள், பார்க்காத சுகம், பார்க்காத ஆசீர்வாதங்கள் ஏழு உங்க கண்கள் பார்க்கும். பார்ப்பது மட்டுமல்ல, அதை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவீங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. இருக்க ஒரு சில குடும்பங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எஸ், சிலர் 1-2 பேர் கண்ணீரோட உங்க சூழ்நிலைகள்லாம் உங்க கண்ணீர்கள் இன்னையோடு முடிந்தது. எஸ் ராபா சந்தாரா. எஸ், ஒரு சிஸ்டர் மேல தேவன் விசேஷித்த வரத்தை வச்சிருக்கிறார். சிஸ்டர், சகோதரி, நீ என்ன ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குறிப்பிட்ட காலமாக ஒரு காரியத்திற்கு நீ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதுல பரிபூரணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. இனிமேல் அந்த நன்மையான காரியங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறார். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அப்படியே வாய்க்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்படியே வாய்க்கட்டும். குறிப்பிட்ட சகோதரி, நீங்க தான், நீ 2 முறை ஆண்டவங்களை திருப்பி எனக்கு கண்ணுக்கு முன்ன கொண்டு வர்றாரு. உங்களுக்கு தான் நீங்க எதிர்பார்த்த அந்த நன்மையை உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எஸ், எஸ் டாடி, எஸ் டாடி. பலவின கட்டுகள் உடைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால வாலிப பிள்ளைகள் மேல தேவ வல்லமை வெளிப்படுவதை நான் பார்க்கிறேன். எஸ், glory to God.
தேவ பிரசன்னம், தேவ கிருபையும் தேவ தயவும் சில பிள்ளைகள் மேல வெளிப்படுவதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். ஒரு தாயாருக்கு, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயாருக்கு குறிப்பிட்ட அந்த பலவீன கட்டுகள் எல்லாம் உடைந்து போகுது என்று சொல்லுகிறேன். எஸ் க்ளோரி, உடைந்து போகுது. நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் நீங்கள் நடக்க முடியாத உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வலிகள், ஆமென், எல்லா வலிகளும் விடுங்கப்பட்டு போகுது. முதுகு சம்பந்தப்பட்ட வலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றே மறைந்து போகுது. ஆமா ஆமா, நீங்க ஒருத்தவங்க பயந்து கொண்டிருக்கிற ஒரு பயத்தின் அந்த காரியங்கள் இருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். எஸ் எஸ், glory to God, glory to God. நீதிமான் பட்டணத்துல பெருகும் பொழுது ஆசீர்வாதம் உங்க மேல ஒரு மகிமையை பார்க்கிறேன். ஆமென். தெய்வீக பிரசன்னத்தை பார்க்கிறேன். தெய்வீக தொடுதல் உண்டாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இதுல இல்லை, இதிலும் பெரிதானவைகள் உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார், செய்து முடிப்பார். எஸ் எஸ், அற்புதங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சூப்பர் நேச்சுரல், ஆமாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தொடுதல் உங்க குடும்பங்கள்ல உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொழில் வளங்கள் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மையை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவ சாபமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பிடுங்கி போட, கட்டுகளை உடைக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். யார் எனக்கு துணை, யார் என் கூட நிற்பார், யார் எனக்கு உதவுவார், இந்த காரியத்துல யார் எனக்கு துணை அனுப்பார், நீங்க புலம்ப வேண்டியதில்லை. ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்படும் பொழுது 3 காவல்கள் தூதர்கள் வாசற்கதவை திறந்து 4வது காவல்ல தேவனே இயேசுவே இறங்கி வந்து வாசற்கதவுகளை திறந்து அவனை விடுவித்தார். நான் சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட கட்டுகளோ, எப்பேற்பட்ட சாபமோ, எல்லாவற்றிலுமிருந்து இயேசு உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பார்க்கலாம். எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நல்ல இன்னும் ஒரு நிமிஷம், இன்னும் உங்களை அறிக்கை பண்ணுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனேன்னு கூப்பிடுங்க, கர்த்தாவேன்னு கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க என்று சொல்லுங்க. என் குடும்பத்தை நோக்கி பாருங்க என்று சொல்லுங்க. இக்கட்டானவையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ஆமென். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க வாழ்க்கையில, உங்க சிந்தனையில கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இன்றையோடு உடைந்தது. அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கியது என்று சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது பயத்தின் ஆவி இல்லைங்க, தைரியத்தின் ஆவி, சந்தோஷத்தின் நிறைவு, மகிழ்ச்சியின் ஆவி, நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க. நீங்க புது பலனை அடைவீர்கள், புதிய நன்மையை பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். பிளஸ் பண்றேன் டாடி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் பிளஸ் பண்ணுங்கப்பா. டாடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உம்முடைய வல்லமை உள்ள கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உம்முடைய ஆளுகையின் கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க பிள்ளைகள் மேல தேவ கரம் இருக்கட்டும். யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டது போல் பிள்ளைகள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளட்டும். வாலிபன் எதிரால் தன் வழியை சுத்தம் பண்ணும். உம்முடைய வேதத்தின்படி நடந்து, ஆமா ஆமா, வேதத்தின்படி பிள்ளைகள் நடக்கட்டும். ஆண்டவர் எழுவி பிரயாசிக்க
இருக்கட்டும். சபை ஊழியர் மேல, குடும்பங்கள் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொரு மேல வெளிப்படட்டும். ஊழியர்கள் வல்லமையாய் பயன்படட்டும். பட்டணங்கள் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். ஆசீர்வாதங்கள் உபாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும் என்று சொல்லுகிறார். கட்டளை கொடுக்கிறேன் சுனாமத்தினால. எஸ் எஸ் திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று சொல்லுகிறேன். Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்றேன். ஒவ்வொரு கோயர், கீபோர்டு எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகள் பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு டீக்கனார் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஆமாண்டவர் மெம்பர்ஸ் மேல, உறுப்பினர் மேல, குடும்பங்கள் மேல, சிறுவர் மேல, பெரியவர்கள் மேல தெய்வீக பிரசன்னம் தரப்பட்ட அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் யாருக்குமே இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னென்ன பணம் வேணுமோ, பொருளாதாரங்கள் வேணுமோ நிறைவாய் கொடுமாண்டவர். நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உங்களுடைய ஆலயத்தில் வந்து காணிக்கைகளை வைத்து சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆமாண்டவர் பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். மனதார வாழ்த்துகிற தேசங்களை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். எல்லா நன்மை வானத்துக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளாக பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்படி செய்யுங்க. நன்றி ஆண்டவரே. ஆமென். அமர்வோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இறை வார்த்தைகளை நமத்தில் வந்து பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இறை பிரசனம், இறை பொறுப்பை அவர்களை தாரட்டும். ஊழியத்திலே தம்முடைய மகனை ஆண்டவர் தொடர்ந்து பயன்படுத்தட்டும். இப்பொழுது கடவுளுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மை பெற்றவர்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பதாக வந்து சாட்சிகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என்னை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு திருமணம் முடிந்து 15 வருடங்கள் ஆகிறது. வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். 11 வருடங்கள் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம், இப்போ எங்களுக்கு சொந்த வீடு வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். 2021ஆம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். நான் உனக்கு ஒரு வீடை கட்டித்தருவேன் அப்படின்னு தரிசனம், ஒரு வீடை காட்டி அந்த தரிசனத்தை தந்தார். அப்போ அந்த தரிசனத்தை வச்சு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் நீர் எனக்கு சொந்த வீடு தருவீங்க ஏசப்பா. ஆனால் எனக்கு இங்கே பூமியும் கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் பள்ளியாடி. ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு பூமி எனக்கு வாங்கி தந்திருந்தார். வீடு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட்டு, இங்கேயா பள்ளியாடியா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கூட இருந்துச்சு. எல்லாமே ஆல்ரெடி சித்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் எங்கே வச்சு தருவேன்னு கூட சொல்லலை, உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லி என்னோடய வீடு அமைப்பையும் எனக்கு காட்டினார். நான் அதை குறித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சரி ஒரு சின்ன அமௌண்ட் எங்கள் கையில் வந்ததுனால நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ எங்களால் ஆரம்பிக்க முடியலை. ஒரு பெரிய தடையாக என்னோடய ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவங்களுக்கு ஒரு கையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்துடுச்சு. அப்போது ஆண்டவர் கிருபையாக அந்த கையை தந்தார். அந்த ஆபத்துலேருந்து விடுவிச்சு எங்கிட்ட இருந்த ரூபாய் எல்லாமே 0 பேலன்ஸ் அப்படிங்கிற லெவலில் வந்துடுச்சு. நாங்கள் ஒரு பெரிய வேலை செய்கிறது கிடையாது, சாதாரணமான ஒரு சம்பளம் வாங்குகிற சாதாரணமான வேலை தான் 2 பேரும் செய்துட்ருக்குறோம். பெரிய சொத்துக்களும் கிடையாது. அப்போ நாங்கள் ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், அவரை சார்ந்து மட்டும் இருக்கிறோம். அவருடைய தந்த வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எவ்வளோ தடைகள் வந்தாலும். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் நான் ஒன்று ஒப்பு கொடுத்தேன். இனி நீர் எப்போ ஆரம்பிக்க சொல்லுறீரோ அன்னைக்கு தான் நான் அந்த வீடு ஆரம்பிப்பேன்.
என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, கடனே இருக்கக்கூடாது ஏசப்பா, ஒரு கடன் வரக்கூடாது, என்னுடைய வருமானத்துக்கு எனக்கு வந்து கடன் அடைக்க முடியாது, உங்களுக்கு தெரியும், கடன் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, கடன் அடைக்க முடியாது, அதனால எனக்கு கடன் இல்லாத ஒரு வீட்டை நீர் கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய நேரங்களில் நான் சோர்ந்து போவேன், ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை தந்து என்கிட்ட பேசுவார். நீ எண்ணி முடியாத அதிசயத்தை நான் செய்வேன், நீ ஆராய்ந்து பார்க்காத இடத்துலேருந்து நான் உனக்கு உதவியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை நம்பி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த வார்த்தையின்படி தேவன் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். போன வருடம் மே 2ஆம் தேதி என்னுடைய வீடை கட்டி பால்காய்க்கு ஆண்டவர் உதவி செய்தார், ஒரு கடன் இல்லாமல். சிறு கடன், என்னால் என்னுடைய வருமானத்தை கொண்டு நான் அடைக்க முடிந்த கடன் மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப கீழே 2 lakhs. அது வந்து கடன் கூட அந்த சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவரும் வீடு ஒரு இவ்வளோத்துக்கும் என் கையில் வந்து ஒரு ரூபாய் கூட இல்லாமல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். என் தேவனே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சாட்சியை நான் எப்பொழுதும் இந்த உபவாசக்கூடத்தில் வந்து சொல்லுவேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எத்தனை பேரோ வீடு கட்டக்கு பிரயாசப்படுவாங்க, ஆனால் நம்ம சொந்த முயற்சி இல்லை, ஆண்டவரை சார்ந்து நிற்கும் போது அவரே கட்டி தருவார். இன்று வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி நான் கால்குலேஷன் போட்டேன், என்னோட வீடு 38 lakhs வீடு. நான் வந்து மேலே கட்டணும்னு நினைக்கல, மேலேயும் ரூம் எடுக்க உதவி செய்தார், என்னுடைய காம்பவுண்ட் எல்லாம். ஆனால் இந்த லட்சங்கள் எங்கேருந்து வந்தது என்னால் இன்னும் அந்த கணக்கு கூட எங்களால் முடிக்க முடியலை. எங்கேருந்து ஆண்டவர் உதவி செய்தார். நான் வந்து சொல்லியிருந்தது, ஆண்டவரே நான் எந்த சொந்தக்காரங்கிட்டையும் ரூபா கேட்கக்கூடாது, என் அம்மா அப்பாட்டையும் என் அக்காட்டையும் சரி, அவங்க வீட்லேயும் சரி, எங்கேயுமே நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரே நீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை முழுமையாக சார்ந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், நான் யார்கிட்டையுமே கடன் வாங்கலை, கடன் வாங்க என்ன அனுமதிக்கலை ஆண்டவர். கடன் வாங்காதிருப்பா இந்த வசனத்தின்படி யாரிடமும் எங்கள் சொந்தக்கட்டை யார்கிட்டையுமே நான் கேட்கல, ஒரு நகை தாங்க ஈடு வைக்கணும் கூட கேட்கல. எல்லாம் முழுமையாக ஆண்டவரையே பொறுப்பெடுத்து அந்த வீடை கட்டி தந்தார். என்னை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சி மூலமாக உங்களுக்கும் ஒரு விசுவாசம் வளரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே நான் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணி இன்றைக்கி தான் ஆண்டவர் என்ன கூட்டிகிட்டு வந்து எனக்கு டைம் தந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சாட்சியாக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அநேக காரியங்களில் என்னை ஏசப்பா வந்து ஜீவனோடு வச்சுருக்கிறாரு. நான் புதன்கிழமை புளி நிறைய கிடக்குதுன்ட்டு புளி பறிக்கணும், அப்பா ஏறிட மாட்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாங்க. இதில் யாரும் பறிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பறிச்சுட்டு இறங்கினேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பறிச்சுட்டு இறங்கும்போது கீழே ஒரு 3.5 அடி தான் இருக்கும், அதில் பிடிச்சி இறங்கணும், ஒரு கம்பியில் கால் வச்சு இறங்கலான்ட்டு இறங்கினேன். எப்படி விழுந்தேனே தெரியாது, மல்லாக்கா விழுந்தேன். மொத்தினி ஒரு சக்கப்பளம் மேலேருந்து வெட்டி போட்டால் கீழே விழுந்தால் எவ்வளோ சவுண்டு இருக்கும், அப்படி ஒரு பயங்கர சவுண்டோடு விழுந்தேன். முடிஞ்சு என் ஜீவன் போச்சுன்னு தான் நினச்சேன். யார் தூக்கி விடுவா, தாய் வீட்டில் இருக்கிறாங்க, என்னை யார் தூக்கி விடுவா, அப்படியே மண்ணாக்கா விழுந்துட்டேன். ஏசப்பா மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது, எப்படி விழுந்தேன் இன்னும் ஒன்றும் கூட தெரியாது. ஒரு சவுண்டு மட்டும் கேட்டு சக்கப்பளம் போல நான் முடிஞ்சு என் கதை முடிஞ்சு அவ்வளோதான் போல நினச்சேன். ஆனால் அப்படியே படுத்து கிடந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு தூக்கி விட்டது போல அப்படி எழும்புறேன். ஒரு இதே இல்லை, ஆனால் புட்டியில் மட்டும் ஒரு வலி இருந்தது. அறுபாடு அப்படி கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு நானே எல்லா பிள்ளையும் பறக்கிட்டு வீட்டு வரைச்சது. இன்று வேலையும் எந்த பலவீனம் இல்லை, ஆனாலும் எண்ணெய் போடுறேன், அதனால் எந்த வழியும் இல்லாதபடி ஏசப்பா ஜீவனை தந்ததுக்கு ஏசப்பா கோடாகோடி நன்றி. வேறு யாராவது சாட்சி பகர வேண்டியிருந்தால் முன்னே வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, சாட்சியை பகிர்ந்து கொண்டு அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்விலும் கடவுள் அநேக நன்மைகளை, அநேக ஒத்தாசைகளை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். அவைகளை நினைத்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இந்த வேளையிலும் இந்த கூடுகினை நம் மத்தியிலே வந்து நல்லபடியாக